ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெஜிடேரியன் சிக்கன் ரெசிபி. 100% வெஜிடேரியன் ஸ்டைலில் சூப்பரான ஃப்ரைடு சிக்கன், அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். இதை சூடான தண்ணியில் 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதோட தண்ணி எல்லாமே நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 2 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும். இது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா பிசையும் போதே நமக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு கூட சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒரு பெரிய சைஸில் மாவு எடுத்துக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி லெக் பீஸ் மாதிரியே செஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம இருக்கிற எல்லா மாவையுமே இதே மாதிரி லெக் பீஸாக செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க லெக் பீஸ் எல்லாத்தையுமே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு லெக் பீஸ் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரைடு சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெக் பீஸை ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு மைதா மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு மைதா மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா லெக் பீஸையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெக் பீஸை ஒன்றா சேர்த்துக்கலாம். 2 பக்கமே நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கணும். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, திருப்பி விட்டுடலாம். இதே மாதிரி 2 பக்கமுமே நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா லெக் பீஸையுமே நல்லா பொன்னிறமாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளவுதான், சுவையான வெஜ் ஃப்ரைடு சிக்கன் நமக்கு தயாராகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வெஜ் சிக்கனே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இதோட டேஸ்ட்டு பிடிக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஜ் சிக்கன் மசாலா. இதை நம்ம சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாஃப்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதித்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும்.
மசாலா நமக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜ் சிக்கனை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் மூடி போட்டு வேக வச்சாலே போதும். இந்த மசாலா நல்லா அந்த சிக்கனில் இறங்கி நல்லா ரெடி ஆகிடும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான், சிம்பிளான வெஜ் சிக்கன் மசாலா நமக்கு தயாராகிடும். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.